அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 12, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பசியாயிருந்த சீடர்கள் கதிர்களை கொய்து சாப்பிட்ட செயல் பரிசேயரின் பார்வையில் மிக பெரிய குறையாக காணப்பட்டது. மிஷ்னா என்ற நூலில் ஓய்வு நாளில் செய்யத்தக்க வேலைகள் எவை, தடை செய்யப்பட்ட வேலைகள் எவை என சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தன. ஆண்டோடைய பார்வையில் பசியாயிருக்கும்போது உணவை தேடுதல் தவறாகப்படவில்லை. பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்வை இயேசு சுட்டிக்காட்டுகிறார். தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை எடுத்து உண்டனர். அதே நேரத்தில் அகிமெலேக்கு என்ற குரு தாவீதை தடுக்கவில்லை. மனித தேவைகள் முன்வைக்கப்படும் போது சட்டங்களை மாற்றிக்கொள்ள கடவுள் தடை செய்வதில்லை. மேலும் ஓய்வு நாளில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது குற்றமாகாது. எனவே ஓய்வு நாளில் இன்றியமையாத வேலைகளை செய்வதற்கு திருவிவிலியத்தில் அனுமதி உண்டு. பலியை கடவுள் விரும்புவதில்லை, இரக்கத்தையே இறைவன் விரும்புகின்றார். இருப்பினும் பலிகள் செலுத்த அனுமதி உண்டெனில் மனித தேவைகளுக்கான வேலைகளை கடவுள் ஒரு காலம் தடை செய்ய மாட்டார். திருச்சட்டத்தின் அடிப்படை நோக்கம் மனித விடுதலை சார்ந்து எழுந்தவை என்ற பார்வையால் ஆண்டவர் சட்டங்களை அணுகுவது குறிப்பிடத்தக்கது. ஓய்வு நாள், ஓய்வு வருடம், யூபிலி ஆண்டு ஆகிய அனைத்து சட்டங்களும் ஒடுக்கப்படும் வர்க்கத்தை முன்னிட்டு எழுந்த சட்டங்களே. அதுபோலவே அடிமைகளுக்கு ஓய்வு தரப்பட வேண்டும் என்னும் அழுத்தம் காணப்படுகிறது. மானிட மகன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர், எல்லாவற்றிலும் பெரியவர், மனித குலத்தில் ஒடுக்கப்படுவோரின் சார்பாளர். அவருக்கு அனைத்து உரிமையும் உண்டு. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் பார்வை நிறைவானது. எந்த ஒரு செயலையும் முழுமையாக அறிந்து சரியாக வழிகாட்டுகின்றார். அனைவரும் புரிந்து கொள்ள ஒரு சில எடுத்துக்காட்டுகளையும் தருகின்றார். பரிசேயர்களின் பார்வை குறைவானது. பிறருடைய, குறிப்பாக சீடர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் குறைகண் கொண்டு பார்த்து குறை சொல்கின்றன. பொதுவாக ஆன்மீக அனுபவம் பெற்றவர்கள் 2 வழிமுறைகளில் அதை வெளிப்படுத்துகின்றன. ஒன்று, சடங்குகளை உள்ளே கொண்டு வந்தன. இரண்டாவது, தாங்கள் பெற்ற அனுபவம் மற்றவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்தன. ஆனால் காலப்போக்கில் சடங்குகள் சுட்டிக்காட்டும் அனுபவம் தொலைக்கப்பட்டு சடங்குகள் தம்மிலே முக்கியத்துவம் பெற ஆரம்பித்து விட்டன. பரிசேய ஓய்வு நாள் சட்டங்களை தூக்கி பிடித்துவிட்டு அவை சுட்டிக்காட்டும் இலக்கை மறந்த அவல நிலையை இயேசு கண்டிக்கிறார். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் சந்திக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் பரிசேயர் பார்வை என்னிடம் உள்ளதா, அல்ல இயேசுவின் பார்வை என்னில் உள்ளதா? எந்த ஒரு நிகழ்விலும், பிரச்சனையிலும் சூழலை, பின்னணியை உணர்ந்து செயல்படுகின்றேனா? நான் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் சட்டத்தை மையமாக கொண்டுள்ளதா, அல்லது மனித நேயத்தை மையமாக கொண்டு இடம்பெறுகிறதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பரிசேயரின் பார்வையால் ஒவ்வொரு நிகழ்வையும் அணுகாமல் இயேசுவின் பார்வையால் மனிதநேய உணர்வோடு அணுகி உண்மை வழிமுறையை கண்டுகொண்டு வழிகாட்ட வரம் தாரும். ஆமீன்.